ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மகளிர் உதவித்தொகை சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த அப்டேட்டின் பற்றின முழு தகவலையும் தெரிஞ்சதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏற்கனவே மகளிர் உதவித்தொகை சம்மந்தமாக வந்த அப்டேட்டில் தமிழகம் முழுவதும் 9,000 இடங்களில் முகாம் நடத்தப்பட்டு அது மூலமாக மகளிர் உதவித்தொகை கிடைக்காதவங்களுக்கு விண்ணப்பமானது பெறப்பட்டு அவங்களுக்கும் மகளிர் உதவித்தொகை கிடைக்கிற மாதிரி செய்யப்படும் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு எப்போ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜூன் 3ஆம் தேதியிலேருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்தில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது மே 29ஆம் தேதியிலேருந்து இந்த மகளிர் உதவித்தொகைக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் மகளிர் உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்காமல் இருக்கிறவங்களும் சரி, புதுசாக விண்ணப்பிக்க போகிறவங்களும் சரி, ஏற்கனவே விண்ணப்பித்து ரிஜெக்ட் ஆனவங்களும் சரி, வர்ற மே 29ஆம் தேதியிலேருந்து இதுக்கான விண்ணப்பங்கள் வழங்கப்படும். அது மூலமாக நீங்கள் மகளிர் உதவித்தொகை பெறுறதுக்கு விண்ணப்பிக்க முடியும். மகளிர் உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு விண்ணப்பங்களானது மே 29ஆம் தேதியிலேருந்து கொடுக்கப்படும். இந்த தகவலை யாராவது தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.